குட் மார்னிங். நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். எல்லாம் நல்லா படிக்கிறீங்களா தங்கம்? சரி பாருங்கள், ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். இப்போ பாருங்கள், எக்ஸசைஸுக்கான 3.2ல் ஃபஸ்ட்டு சம். எக்ஸசைஸு 3.2 12th தியரி ஆஃப் ஈக்குவேஷன். எக்ஸசைஸு 3.2ல் ஃபஸ்ட்டு சம் பார்க்க போகிறோங்கன்னு. இஃப் கே இஸ் ரியல், டிஸ்கஸ் த நேச்சர் ஆஃப் த ரூட் ஆஃப் த பாலினாமியல் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனுக்கு நேச்சர் ஆஃப் த ரூட்டை இன் டேர்ம்ஸ் ஆஃப் கேவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். அவன் கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் பாருங்கள், 2x² + kx + k = 0. இதுக்கு நேச்சர் ஆஃப் த ரூட்டு அவ்வளோதாங்க. 2x² + kx + k = 0. அப்போ x² கோஎஃபிஷியன்ட் ஏன்னு எடுத்துக்குவோம், எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் பி, கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து சி. ஓகேவா? நேச்சர் ஆஃப் த ரூட் அப்படின்னாவே டிஸ்கிரிமினன்ட். டெல் = b² - 4ac. அப்போ டெல் = என்ன, பிக்கு பதிலாக என்ன, கே போடுவோம். அப்போ k² - 4 × ஏவுக்கு பதிலாக 2, சிக்கு பதிலாக கே. அப்போ மல்டிபிள் பண்ணும்போது 8k. அப்போ டெல் = k² - 8k. இதிலிருந்து காமனாக கேவை வெளியில் எடுத்துருங்க. அப்போ தேர்ஃபோர் இதில் ஒரு கே மீதி இருக்கும், இங்கே 8 இருக்கும். அப்போ கேவை காமனாக எடுத்துட்டால் k × k - 8ன்னு இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கவனமாக பாருங்கள், இது எப்படி நம்பர் லைன் போட்டேன்னு பாருங்கள். இப்போ சப்போஸ் நீ நினச்சிக்கோ, =0ன்னு போட்டால் ஒன்று k = 0 வரும், அல்லது -8 போனால் +8 வரும். இதுதான் நம்பர் லைன். அப்போ நமக்கு 3 இன்டர்வல் கிடைக்கும் தங்கம். ஒன்று -∞ to 0, அடுத்து 0 to 8, அடுத்தது 8 to ∞. புரிஞ்சுதா சாமி? இந்த 0வும் 8ம் எப்படி வருதுன்னு தெரியுதா? ஒன்று k = 0 அல்லது k = 8. அப்போ தான் இது 0 வந்துடும். சரி, இப்போ அட்டு k = 0 அண்டு k = 8. கேவுக்கு 0 போட்டினாலும் டெல் 0 தான், கேவுக்கு 8 போட்டினாலும் டெல் 0 தான். அப்போ ஹென்ஸ் த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்டு ஈக்குவல். 0விலையும் 8லையும் டெல் என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். ஹென்ஸ் த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்டு ஈக்குவல். இது இப்போ நல்லா கவனமாக பார்த்துங்க. இது ப்ளஸ், இது மைனஸ், இது ப்ளஸ். இது எப்படி அப்படின்னா தங்கம், இதை பாரு, ஆல்டர்னேட்டிவாக தான் வரும். இப்போ 0 to 8ல் ஏதோ ஒரு வேல்யூ எடுத்து இதில் பிரதியிட்டு பாரு. இப்போ 0வுக்கும் 8க்கும் இடையில் 1ன்னு எடுக்கலாமா? அப்போ கேவுக்கு பதிலாக இங்கே நான் 1ன்னு போட்டேன்னா நமக்கு என்ன, 1 × 1 - 8ன்னு வருமா? அப்போ 1 × -7. அப்போ நெகட்டிவ் வந்துடுமா? அப்போ நெகட்டிவ், இந்த இடத்துல நெகட்டிவ்னா கண்டிப்பாக இந்த இடத்துல பாரு பாசிட்டிவ் தான் வரும். இதை பாரு, இந்த இடத்துக்கு முன்னாடி பாரு, இங்கே -1, 0வுக்கு முன்னாடி -1 தானே. இப்போ -1, இங்கே கேவுக்கு பதிலாக -1 போட்டோம்னா இது -1 வரும். இது -1 -8ம் -9, -× ப்ளஸ்ஸு. அப்போ இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ். ஹென்ஸ் 0 ≤ நான் பாருங்க, ஹென்ஸ் இன் 0, 8 த ரூட்ஸ் ஆர் இமேஜினரி. ஏன்னா நெகட்டிவ் வந்துருச்சா? அப்போ இந்த இன்டர்வலில் த ரூட்ஸ் ஆர் என்ன வரும்? இமேஜினரி வந்துடும். அப்போ பாசிட்டிவ் வர்றது நமக்கு 2 இன்டர்வல், -∞ to 0 அண்டு 8 to +∞. இன் -∞, 0 and 8, ∞, del is positive. Hence the roots are real and unequal. இவ்வளோதான் தாங்க. ஜஸ்ட் டிஸ்கிரிமினண்ட் தான். ஏ என்ன, பி என்ன, சி என்ன, டிஸ்கிரிமினண்ட் போடுறீங்க, அதில் வந்து கேவை காமனாக எடுக்கிறீங்க, நம்பர் லைன் போடுங்க. நீங்கள் 11th படித்த மாதிரி எந்த இடத்துல டெல் 0 வருது அப்படின்னு பாருங்கள். 0விலையும் 8லையும் டெல் 0 வந்துடும். அதுக்கடுத்தது 0 to 8ங்கிற இன்டர்வலில் நெகட்டிவாக வரும். -∞ to 0விலையும் 8 to ∞ பாசிட்டிவ் வரும். அப்போ இந்த 2 இன்டர்வல்லையும் இந்த என்ன சொல்லணும், த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்டு அன்ஈக்குவல். இந்த இன்டர்வல் 0 to 8ல் த ரூட்ஸ் ஆர் இமேஜினரி. அட் 0 அண்டு 8ல் த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்டு ஈக்குவல். புரியுதா தங்கம்? அவ்வளோதான். தேங்க்யூ.